மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ்க்கான எக்ஸாமினேஷன் கடந்த 23/8/2025 சனிக்கிழமை வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான பார்ட் ஏ ஆன்சர் கீ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆன்சர் கீன்னு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள இமெயிலில் உங்களோட அப்ஜெக்ஷனை 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணி தெரிவிச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் கீயில் பார்க்கலாம். பார்ட் ஏல ஃபஸ்ட் கொஷின் ஃபஸ்ட் ஒன், தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒன், சரியான அகரவரிசையை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி. தேர்ட் கொஷின், இளவேநீர் காலம் எனப்படுபவை. ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் கொஷின், தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினாவுவது. ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் கொஷின், உலகிலேயே தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம். ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒன், மூவறிவு உடைய உயிரினம் எவை? ஆப்ஷன் பி. செவன்த் கொஷின், 10 வயதிற்குள்ளாக சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர். ஆப்ஷன் சி. எய்த் கொஷின், பின்வருவற்றில் எது அடுக்கு தொடர்? ஆப்ஷன் டி. நைன்த் கொஷின், இன்றைய நாளில் நோய்கள் பெருகி இருப்பதற்கு பின்வருவற்றில் எது முதன்மை காரணம்? ஆப்ஷன் சி. 10th கொஷின், கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். ஆப்ஷன் சி. 11, பனை செய்தலை டேஸ் என்று சொல்வது மரபு. ஆப்ஷன் ஏ. 12, வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவர். ஆப்ஷன் ஏ. 13, துயின்று இருந்தனர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ. 14, மொழியின் முதல் நிலை. ஆப்ஷன் ஏ. 15, கிண்கிணி என்பது. ஆப்ஷன் சி சரியான பதில். 16, தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்பேசி வினானம் கருதுவது டேஷ். ஆப்ஷன் டி. 17, அருந்துணை என்பதை பிரித்தால். ஆப்ஷன் ஏ. 18, வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. ஆப்ஷன் பி. 19, ஞானம் என்பதன் பொருள். ஆப்ஷன் டி. 20, சீவக சிந்தாமணி டேஸ் காப்பியத்துடன் ஒன்று. ஆப்ஷன் சி. 21, பல்வகைகள் பயன்படுத்தும் நீர்த்தேக்கம். ஆப்ஷன் சி. 22, பிரம்பு என்பது டேஸ் வகையை சேர்ந்த தாவரம். ஆப்ஷன் டி. 23, உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று. ஆப்ஷன் டி. 24, அருகுர என்ற சொல்லின் பொருள். ஆப்ஷன் பி சரியான பதில். 25, ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைத்தல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர். ஆப்ஷன் சி. 26, உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். ஆப்ஷன் டி. 27, தவறான சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் பி. 28, மீன் போன்ற கண் டேஷ் அணி. ஆப்ஷன் பி. 29, வித்து என்பதன் பொருள். ஆப்ஷன் சி சரியான பதில். 30, திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். 31, தொன்மை என்னும் சொல்லின் பொருள். ஆப்ஷன் பி. 32, மையல் என்பதன் பொருள். ஏ. விருப்பம். 33, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள். ஆப்ஷன் டி. பகுபத உறுப்புகள் டேஸ் வகைப்படும். ஆப்ஷன் பி. 35, சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்து என்னும் அடியில் பாக்கம் என்பது டேஸ். ஆப்ஷன் டி. 36, வாய்மை எனப்படுவது டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி வந்து சரியான பதில். 37, அறத்துப்பால் டேஸ் என்னும் இயல்களை கொண்டது. ஆப்ஷன் பி. 38, வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி. 39, தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர் வந்து. ஆப்ஷன் ஏ சரியான பதில். 40, போரில் வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூச்சூடி மகிழ்வது. ஆப்ஷன் சி சரியானது. 41, இச்செயலை செய்தது மங்கையா மணி மேகலையா என வினாவுதல். ஆப்ஷன் ஏ. 42, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் சி. 43, அடி மரத்திலின்று பிரியும் மாபெரும் கிளை. ஆப்ஷன் டி. 44, ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் டேஸ். ஆப்ஷன் ஏ சரியான பதில். 45, இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை. ஆப்ஷன் ஏ. 46, திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை. ஆப்ஷன் டி. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வந்து. ஆப்ஷன் சி. 48, கார் அறுத்தான் என்பது எவ்வகை ஆகு பெயர்? ஆப்ஷன் டி. 49, தேம்பாவணி என்னும் பாடலை இயற்றியவர். ஆப்ஷன் ஏ. 50, பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ சரியான பதில். ஸோ கண்டினியூஸாக சேனலில் பாருங்கள். அடுத்தடுத்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போகிறோம். மறக்காமல் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழி ஹடி சேனல்.